பியூட்டியும் பிளாக் ரோஸும் உணவு தேடுறதுக்காக அன்னைக்கு காலையிலேயே ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு கிளம்ப தயாரானாங்க. பிளாக் ரோஸ், நான் இன்னைக்கு அருவிக்கரை பக்கமா உணவு தேட போறேன். நீ நதிக்கரை பக்கம் போய் உணவு தேடு. ஒருவேளை நான் போற பக்கம் உணவு அதிகமா இருந்தா நான் உன்னை கூப்பிடுறேன். அதே மாதிரி நான் போற பக்கம் எனக்கு உணவு கிடைச்சா நான் உனக்கு குரல் கொடுக்கறேன். இந்த மாதிரி நாம 2 பேரும் வெவ்வேறு பக்கம் பறந்து போனாதான் நமக்கு சீக்கிரமாவே உணவு கிடைக்கும். இப்படி பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் பியூட்டி அருவிக்கரை பக்கம் பறந்து போச்சு. பிளாக் ரோஸ் உணவு தேடுறதுக்காக நதிக்கரை பக்கம் பறந்து போச்சு. இந்த சமயத்துல நீல கலர் தும்பி ஒண்ணு பறந்து போய்கிட்டு இருக்கத பியூட்டி பார்த்துச்சு. அந்த தும்பி ரொம்ப அழகா இருந்தது. அந்த தும்பிய பார்த்த பியூட்டி உடனே அந்த தும்பி பின்னால பறந்து போச்சு. பியூட்டி அந்த தும்பி ரொம்ப அழகா இருந்ததால அதை பாக்குறதுக்காக தான் அது பின்னால பறந்து போச்சு. ஆனா தும்பியும் பியூட்டியால நமக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு பியூட்டி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப வேகமா பறந்து போக ஆரம்பிச்சது. ஆனா பியூட்டியும் விடவே இல்லை, பின்னாடியே விரட்டிக்கிட்டு போச்சு. இப்படி ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் அந்த தும்பி புதர் செடிகள் அதிகமா இருந்த ஒரு இடத்துல திடீர்னு காணாம போயிடுச்சு. தும்பிய விரட்டிக்கிட்டே வந்த பியூட்டி உடனே அந்த இடத்துல உட்காந்து தும்பிய தேட ஆரம்பிச்சது. தும்பி தும்பி, நீ எங்க போயிட்ட? நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். நீ ரொம்ப அழகா இருந்தியா, அதனாலதான் உன்னை க்ளோஸ் அப்ல பார்க்கலாம்னு தான் உன் பின்னாலேயே பறந்து வந்தேன். என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ப்ளீஸ் தயவு செய்து வா, வெளியில வா. பியூட்டி ரொம்ப இப்படி பாவமா பேசின உடனே புதர் செடிகளுக்குள்ள மறைஞ்சிருந்த தும்பி மெதுவா வெளியில வந்துச்சு. குருவி, நீ நல்ல குருவி தானே? உன்னால எனக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல? கண்டிப்பா வராது. நான் உன்னுடைய எதிரி இல்ல, உன்னோட ஃப்ரெண்டு. ஆமா, நாம 2 பேரும் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நீ பேசுறத கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நீ என் கூட என்னோட காட்டுக்கு வரியா? என்னது, உன்னோட காடா? உன்னோட காடு எங்க இருக்கு? அது எப்படி இருக்கும்? அதோ தெரியுது பாரு, ஒரு மலை. அந்த மலைக்கும் அந்த பக்கம் தான் என்னோட காடு இருக்கு. அங்க நிறைய பழமரங்கள் இருக்கு. அப்புறம் தானியங்களுக்கான வயலும் இருக்கு. என்னோட காட்டுல உள்ள பழங்கள் எல்லாம் ரொம்பவும் இனிப்பா இருக்கும். உண்மையாவா? எனக்கு இப்பவே உன்னோட காட்டை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. என்ன உங்க காட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறியா? நீ என்னோட ஃப்ரெண்டு, அதனால உன்னை நான் கட்டாயம் எங்க காட்டுக்கு அழைச்சிட்டு போவேன். தும்பி, என் கூட என்னோட தோழி ஒருத்தியும் வந்திருக்கா. அவளையும் கூப்பிடுறேன். எங்க 2 பேரையும் உங்க காட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போ. இப்படி சொன்ன பியூட்டி பிறகு தன்னுடைய தோழிக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சது. பிளாக் ரோஸ், பிளாக் ரோஸ், நீ எங்க இருக்க? சீக்கிரம் இங்க வா. நதிக்கரை ஓரத்துல உணவு தேடிக்கிட்டு இருந்த பிளாக் ரோஸ் பியூட்டியோட குரலை கேட்டுடுச்சு. பியூட்டி நம்மள கூப்பிடுது. ஒருவேளை பியூட்டிக்கு உணவு கிடைச்சிருக்கும் போல இருக்கு. இப்படி நினைச்ச பிளாக் ரோஸ் உடனே தன்னுடைய கூடையை தூக்கிக்கிட்டு குரல் வந்த திசையை நோக்கி பறந்து வந்துச்சு. பிளாக் ரோஸ், நம்ம 2 பேரும் இப்ப தும்பி கூட அவங்க காட்டுக்கு போக போறோம். பிறகு பியூட்டியும் பிளாக் ரோஸும் அந்த தும்பி கூட அவங்க காட்டுக்கு பறந்து போக ஆரம்பிச்சாங்க. அந்த தும்பி முன்னால பறந்து போக பியூட்டியும் பிளாக் ரோஸும் அது பின்னாலேயே பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன இவங்க ஒரு பெரிய உயரமான மலையை தாண்டி அந்த பக்கம் போனதும் அந்த தும்பியோட காடு வந்துருச்சு. அந்த காட்டுல எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பழமரங்களா காட்சி அளிச்சது. அந்த காட்டுல திராட்சை பழங்கள் கூட பெரிய பெரிய மரங்கள்ல காய்ச்சி தொங்குச்சு. பெரிய பெரிய பலாப்பழங்கள் எல்லாம் தரையில பறந்து இருந்த கொடியில காய்ச்சிருந்தது. ஆக மொத்தம் அந்த காடு ரொம்ப வித்தியாசமா காட்சி அளிச்சது. தோஸ், நாங்க இந்த பழங்களை சாப்பிடலாமா? வெளிக்காட்டுல இருந்து வந்தவங்க இந்த பழத்தை சாப்பிடணும்னா இந்த காட்டோட ராணி கிட்ட அனுமதி வாங்கி ஆகணும். வாங்க, நான் உங்களை எங்க ராணி கிட்ட அழைச்சிக்கிட்டு போறேன். எங்க ராணியோட அரண்மனை இந்த காட்டுக்கும் பின்னாலே இருக்கு. இப்படி சொன்ன அந்த தும்பி தோழிகள் 2 பேரையும் அந்த ராணியோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போச்சு. ஒரு பெரிய பருந்து தான் அந்த காட்டோட ராணியா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தது. பருந்து மகாராணி, நாங்க 2 பேரும் சுந்தரவன காட்டுல இருந்து வரோம். நாங்க ரொம்ப பசியில இருக்கோம். அதனால கொஞ்சம் பழங்களை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பழங்களையும் தானியங்களையும் எங்க காட்டுக்கு எடுத்துக்கிட்டு போக ஆசைப்படுறோம். சின்ன குருவியே, நீயும் உன்னோட தோழியும் எங்க காட்டுல இருந்து பழங்களை சாப்பிடவும் எடுத்துக்கிட்டு போகவும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காட்டுல நீயும் உன்னோட தோழியும் ஆளுக்கு ஒரு செடியை நட்டு வைக்கணும். எங்க காட்டுக்கு புதுசா வர்ற பறவைகளுக்கு நாங்க கொடுக்கற டாஸ்க் இதுதான். பருந்து மகாராணி, உங்களோட டாஸ்க நாங்க ஏத்துக்கிறோம். இப்பவே போய் நானும் என்னோட தோழியும் ஆளுக்கு ஒரு செடியை நட்டு வைக்கிறோம். பிறகு தோழிகள் 2 பேரும் காட்டுக்கு போய் 2 செடியை நட்டு வச்சாங்க. பருந்து மகாராணி, நீங்க சொன்ன மாதிரி நானும் என்னோட தோழியும் 2 செடிகளை நட்டு வச்சிட்டோம்.
அப்படியா? ரொம்ப நல்லது. இப்ப இந்த காட்டுல உள்ள எந்த மரத்துல இருந்தும் நீங்க பழங்களை சாப்பிடலாம். இங்க உள்ள வயல்கள் இருந்து தானியங்களை எடுத்துக்கிட்டு போகலாம். பிறகு அரண்மனையில இருந்து வெளியே வந்த இவங்க தங்களுக்கு தேவையான அளவு பழங்களை எடுத்துக்கிட்டாங்க. பிறகு வயல்வெளி பக்கம் போன இவங்க அங்க இருந்த தானியங்களையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி தங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட இவங்க 2 பேரும் இப்ப சந்தோஷமா தங்களோட காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. இப்படி இவங்க திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது வழியில காலுக்காகவும் கோரிக்காகவும் இவங்களை தடுத்து நிறுத்தி இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. பியூட்டி, பிளாக் ரோஸ், நானும் காலேஜும் காஞ்ச தானியங்கள் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்னடானா ஒரு கூட நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு போறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பழங்களை எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்கன்னு எங்களுக்கும் சொல்லுங்க. கோரி ஆண்டி, இந்த பழங்களும் தானியங்களும் என்னோட ஃப்ரெண்டு தும்பியாலதான் எனக்கு கிடைச்சிச்சு. அதோ தெரியுது பாருங்க மலை. அந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போனா ஒரு புது காடு வரும். அந்த காட்டுல நிறைய பழங்களும் நிறைய தானியங்களும் இருக்கு. நாங்க அங்க இருந்துதான் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம். இப்படி சொல்லிட்டு பியூட்டியும் பிளாக் ரோஸும் அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. காலுஜி, இப்ப நாம என்ன பண்றது? என்னது என்ன பண்றதா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? வா, இப்பவே நாமளும் அந்த காட்டுக்கு கிளம்புவோம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் உடனே அந்த காட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போனவங்க சீக்கிரமாவே அந்த உயரமான மலையை கடந்து போய் பக்கத்து காட்டை சேர்ந்துட்டாங்க. காங்கள் 2 பேரும் ரொம்பவும் பசியில இருந்ததால அந்த காட்டுல இருந்த மரத்துல இருந்த பழங்களை பறிச்சு அவசர அவசரமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. காங்கள் இப்படி பழங்களை சாப்பிடறத அங்க இருந்த அரண்மனை வீரர்கள் பார்த்துட்டு உடனே காங்கள் கிட்ட வந்தாங்க. ஏய் காகங்களே, நீங்க இந்த காட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறிட்டீங்க. அதுக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்படி சொன்ன அந்த வீரர்கள் பிறகு காங்கள் 2 பேரும் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாங்க. மகாராணி, இந்த காகங்கள் 2 பேரும் உங்களோட சட்டத்தை மீறிட்டாங்க. செடியை நட்டு வைக்காமலேயே வெளிக்காட்டுல இருந்து வந்த இவங்க நம்ம காட்டுல உள்ள பழங்களை சாப்பிட்டுட்டாங்க. காகங்களே, இந்த காட்டோட சட்ட திட்டங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மகாராணி, இந்த காட்டோட சட்ட திட்டங்கள் பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நாங்க இப்படி அவசரப்பட்டு இந்த பழங்களை சாப்பிட்டு இருக்க மாட்டோம். இந்த காட்டோட சட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த காட்டுக்கு வர வழி மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? பருந்து மகாராணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 குருவிகள் நிறைய பழங்களையும் தானியங்களையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அவங்கதான் இந்த காட்டுக்கு வர்றதுக்கான வழியை எங்க கிட்ட சொன்னாங்க. ஆமா மகாராணி, இந்த காட்டுக்கு வர்றதுக்கான வழியை சொன்ன அவங்க 2 பேரும் இந்த காட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பத்தி எங்ககிட்ட எதுவுமே சொல்லல. ஒருவேளை அவங்க எங்ககிட்ட சொல்லி இருந்தா நாங்க பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி செடிகளை நட்டு வச்சுட்டு அப்புறமா பழங்களை சாப்பிட்டுருப்போம். காங்கள் இப்படி சொன்ன உடனே பரந்த மகாராணிக்கு காங்கள் மேல இப்ப இறக்கம் வந்துருச்சு. சரி சரி, உங்களுக்கு இந்த காட்டோட சட்டம் தெரியாததால உங்களை நான் மன்னிச்சிடுறேன். நீங்க 2 பேரும் செடிகளை நட்டு வைக்காம பழங்களை சாப்பிட்டதால 2 செடிகளை நட்டு வைங்க. அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கிற தண்டனை. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அரண்மனையை விட்டு காட்டுக்கு வந்து 2 செடிகளை நட்டு வச்சாங்க. இவங்க இப்படி செடிகளை நட்டு வைக்கிறத பாக்குறதுக்காக பருந்து மகாராணியும் அரண்மனை வீரர்களோட அந்த இடத்துக்கு வந்தாங்க. காகங்களே, உங்களை இந்த மாதிரி செடிகளை நட சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் நட்டு வச்ச மரத்துல உள்ள பழங்களை தான் இப்ப நாம சாப்பிடுறோம். அதே மாதிரி நாமளும் இப்ப செடிகளை நட்டு வச்சாதான் நாளைக்கு நம்மளோட சந்ததிகள் அந்த பழங்களை சாப்பிட வசதியா இருக்கும். இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் என்னோட காட்டுல வச்சிருக்கிறதாலதான் இந்த காட்டுல எந்த பக்கம் பார்த்தாலும் பழ மரங்களும் வயல்களுமா காட்சி அளிக்குது. பருந்து மகாராணி, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. பறவைகளான நாம மரத்துல இருந்து பழங்களை பறிச்சு சாப்பிட்றதுல மட்டும் கவனம் செலுத்த கூடாது. நம்மளோட சந்ததிகள் சந்தோஷமா வாழறதுக்கு ஏத்த மாதிரி நிறைய மரங்களை நட்டு வைக்கணும். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் கூட நிறைய பழங்களையும் தானியங்களையும் எடுத்துக்கிட்டு தங்களுடைய காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. குழந்தைங்களா, உங்களால முடிஞ்சா ஒரு காட்டை உருவாக்குங்க. முடியலன்னா ஒரு தோப்பியாவது உருவாக்குங்க. அதுவும் முடியலன்னா வீட்டு வாசல்ல ஒரே ஒரு மரத்தையாவது நட்டு வைங்க. நாம வாழற இந்த பூமியில நம்மள மாதிரியே நம்ம வருங்கால சந்ததிகளும் சந்தோஷமா வாழணும்னா நாம இத கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். சோனா குருவி தன்னுடைய 2 குழந்தைங்களுக்கும் அப்பதான் பறக்க கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தது. குழந்தைங்களும் ரொம்ப உற்சாகமா பறக்க கத்துக்கிட்டாங்க. இப்படி எல்லாருமே பறக்கிறதுல தங்களோட கவனத்தை செலுத்தினதால நேரம் போனதே அவங்களுக்கு தெரியல. சூரியன் மறைஞ்சு போய்கிட்டு இருக்கத யதார்த்தமா பார்த்த சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்க கிட்ட இப்படி சொல்லுச்சு. குழந்தைங்களா, சாயங்காலம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வாங்க. நான் இன்னும் உணவு தேட போகல. உங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு தான் நான் உணவு தேட போகணும்.
இப்படி சொன்ன சோனா குருவி தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் வீட்லயே இருங்க. உங்க 2 பேருக்கும் இப்ப பறக்க தெரியும். அதுக்காக நீங்க அம்மா இல்லாம வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு உணவு தேடுறதுக்காக வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி மனிதர்களோட வயல் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போச்சு. ஏன்னா நிறைய வயல்ல இப்பதான் அறுவடை முடிஞ்சிருந்தது. அதனால எப்படியும் தானியங்கள் கிடைக்குங்கிற நம்பிக்கையில சோனா குருவி அந்த இடத்த நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்தது. சோனா குருவி இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அன்னைக்கு அந்த இடத்துல சோனா குருவிக்கு கொஞ்சம் தானியங்கள் கூட கிடைக்கவே இல்லை. என்ன இது, நேத்துதான் இந்த இடத்துல நிறைய தானியங்கள் சதறி கிடக்கிறத பார்த்தேன். ஆனா இன்னைக்கு ஒண்ணு கூட இல்ல. அப்பனா நிறைய பறவைகள் கூட்டமா வந்து இங்க இருந்த தானியங்களை எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி நினைச்சு சோனா குருவி பிறகு அந்த காட்டோட அடர்ந்த பகுதியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அந்த பகுதிக்கு போக ரொம்ப தூரம் பறந்து போக வேண்டியிருந்தது. இருந்தாலும் வேற வழியில அந்த சோனா குருவி ரொம்பவும் வேகமா பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி பிறகு ரொம்பவும் சீக்கிரமாவே அந்த காட்டோட அடர்ந்த பகுதிக்கு போய் சேர்ந்துருச்சு. இருந்தாலும் சோனா குருவிக்கு அங்கேயும் எந்த உணவும் கிடைக்கல. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க 2 பேரும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பறந்துகிட்டே இருந்தாங்க. அதனால இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா நல்ல பசி எடுக்கும். அவங்களுக்கு உணவு எடுக்காம வீட்டுக்கு போகவே கூடாது. இப்படி சொல்ல சோனா குருவி உணவு எடுக்கிறதுக்காக பக்கத்து காட்டுக்கு போக முடிவு பண்ணுச்சு. இப்படி முடிவு பண்ணின சோனா குருவி பிறகு கொஞ்சம் கூட யோசிக்காம பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. சோனா குருவி பக்கத்து காட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால அதுக்கு அங்க போறதுக்கான வழி சரியா ஞாபகம் இல்ல. இருந்தாலும் யோசிச்சு யோசிச்சு பறந்து வந்த சோனா குருவி ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு வழியா பக்கத்து காட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்படி பக்கத்து காட்டுக்கு வந்து சேர்ந்த சோனா குருவிய சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு பெரிய மரத்துக்கு அடியில கொஞ்சம் தானியங்கள் விளைஞ்சிருந்தது. அதை பார்த்த சோனா குருவி உண்மையிலேயே ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. பிறகு அந்த தானியங்களை அப்படியே பறிச்சு எடுத்துக்கிட்டு சோனா குருவி தன்னுடைய காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல அந்த காடு பூரா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதனால சோனா குருவி தன்னுடைய காட்டுக்கு திரும்பி போற வழிய சரியா அடையாளம் தெரியாம வேற வழியில பறந்து வந்துருச்சு. இப்ப சோனா குருவி ஒரு மரத்துல உட்காந்து பொறுமையா யோசிக்க ஆரம்பிச்சது. இல்ல, நாம தவறான வழியில வந்துட்டோம். நாம போக வேண்டிய வழியில போகாம எதிர் திசையில பறந்து வந்துட்டோம். இப்ப நான் வீட்டுக்கு எப்படி திரும்பி போறது? சோனா குருவி இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த காடு நல்லா இருட்டி போயிடுச்சு. குக்கு, அம்மா இவ்வளவு நேரமா வீட்டுக்கு வராம இருந்ததே இல்ல. பியூட்டி, அம்மா போனதே லேட்டா தானே போனாங்க. அதனாலதான் வர்றதுக்கு லேட் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம காட்டுல வெளிச்சம் போய் இருட்டு வந்துடுச்சு. எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஒருவேளை இவ்வளவு லேட்டானதால அம்மா வழிய மறந்துருப்பாங்களோ? அம்மா நம்மளை விட பெரியவங்க, அப்படியெல்லாம் வழிய மறந்துட மாட்டாங்க. சீக்கிரமா திரும்பி வந்துருவாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப வாசல் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. அக்கா, அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் கதவை திறந்து விடுறேன். பசங்களா, கோரி ஆண்டி வீட்டில் உங்களுக்காக சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டுட்டு வந்துடலாம். பியூட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் கால் அங்கிள் வீட்ல போய் சக்கரை பொங்கல் சாப்பிட போறேன். குக்கு, அம்மா வர்ற வரைக்கும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால நீ போக வேண்டாம். இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன கொக்கு கதவை திறந்துகிட்டு வெளியில போனான். குக்கு, என்ன நீ மட்டும் வர, பியூட்டி வரல? பியூட்டி அம்மாவுக்கு ரொம்பவும் பயப்படும். அதனால அது வரல. அதனால பரவாயில்ல. சக்கரை பொங்கல் சாப்பிட நீ மட்டுமாவது வந்தியே, அதுவே எனக்கு போதும். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. இதே சமயத்துல சோனா குருவி தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு புதர் செடிக்குள்ள மறைஞ்சு உட்கார்ந்திருந்தது. அப்படி ஆபத்தான இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் சோனா குருவியோட மனசு தன்னோட குழந்தைகளையே நினைச்சுக்கிட்டு இருந்தது. கடவுளே, என்னோட குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்க. உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. குக்கு, கூச்சப்படாம இந்த சக்கரை பொங்கலை சாப்பிடு. இது பத்தலன்னா இன்னும் கேட்டு வாங்கிக்கோ. குக்கு ரொம்பவும் பசியானதால கோரி கொடுத்த அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட ஆரம்பிச்சான். இப்படி சாப்பிட ஆரம்பிச்ச கொக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கலை தான் சாப்பிட்டு இருப்பான். உடனே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஏன்னா காங்கள் அந்த சக்கரை பொங்கல்ல மயக்க மருந்து கலந்துருந்தாங்க. கழுஜி, குக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். சீக்கிரமா இவனை சாக்குல போட்டு கட்டி கழுகாக்கா கிட்ட எடுத்துக்கிட்டு போங்க. இவனை போய் கொடுத்துட்டு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு வந்துருங்க.
கோரி இப்படி சொன்ன உடனே காலுக்காக உடனே குக்கை தூக்கி ஒரு சாக்குல போட்டுக்கிட்டு கழுதைக்கா வீட்டை நோக்கி பறந்து போச்சு. குக்கு ரொம்ப நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால சந்தேகப்பட்ட பியூட்டி காங்கல் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. என்ன பியூட்டி, நீ கொஞ்சம் சக்கரை பொங்கல் சாப்பிடுறியா? இல்ல, குக்குவை சீக்கிரம் அனுப்பிடுங்க. அவளை கூப்பிட்டுட்டு போக தான் வந்தேன். குக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு எப்போவோ வீட்டை விட்டு கிளம்பிட்டான். இல்ல, அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. வீட்டுக்குள்ளதான் இருப்பான், நல்லா பாருங்க. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. குக்கு எங்க வீட்டை விட்டு எப்போ கிளம்பி போயிட்டான். வேற எங்கேயாவது போய் தேடி பாரு. இப்படி சொன்ன கோரிக்காவும் உடனே வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திருச்சு. உடனே பியூட்டி அங்கிருந்து ரீட்டா கிளி வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி ரீட்டா கிளி வீட்டுக்கு பறந்து போன பியூட்டி நல்லது எல்லாத்தையும் ரீட்டா கிளி கிட்ட சொல்லுச்சு. அப்படியா? காலுக்காக ரொம்பவும் மோசமானது. குக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்க கூடாது. சரி வா, நம்ம வேற எங்கேயாவது போய் தேடி பாப்போம். இப்படி சொன்ன ரீட்டா கிளி பிறகு பியூட்டிய கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டை விட்டு பறந்து போச்சு. இப்படி பறந்து போனவங்க வழியில ஒரு இடத்துல புறாவை பார்த்துட்டு அதுகிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. புறா, நீ குக்குவை எங்கேயாவது பாத்தியா? நாங்க அவனை தேடிக்கிட்டு தான் வந்தோம். ரீட்டா, காலுக்காக ஒரு சாக்கு முட்டையை தூக்கிக்கிட்டு இப்படியே பறந்து போனதை நான் இப்பதான் பார்த்தேன். எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. வாங்க, நாம உடனே அந்த காகத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்படி பேசிக்கிட்ட இவங்க பிறகு காலுக்காக போன வழியில வேகமா பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இவங்க ரொம்பவும் வேகமா பறந்து போனதால சீக்கிரமாவே ஒரு இடத்துல காலுக்காகத்தை மடக்கி பிடிச்சிட்டாங்க. காலு, இந்த சாக்கு மூட்டைக்குள்ள என்ன வச்சிருக்கிற? நான் இதுக்குள்ள என்ன வேணாலும் வச்சிருப்பேன். அதை கேட்க நீ யாரு? காலு, வர வர இந்த காட்டுக்குள்ள நீயும் கோரியும் சேர்ந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன திருட்டுத்தனம் பண்றீங்கன்னு இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். இங்க பாரு புறா, மரியாதையா வழிய விட்டுடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. எது நடந்தாலும் சரி, நாங்க உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டோம். இப்படி சொன்ன ரீட்டா கிளி காலுக்காக வச்சிருந்த மூட்டைய தான் பக்கம் எடுத்துக்கிச்சு. உடனே கோபம் வந்த காலுக்காகவும் ரீட்டா கிளி மேல பாஞ்சி அதை அடிக்க ஆரம்பிச்சது. இத பார்த்த புறா காலுக்காகத்தை அடிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை ஆரம்பிச்சிருச்சு. புறாவும் ரீட்டா கிளியும் சேர்ந்து ஒரே நேரத்துல காலுக்காகத்தை அடிக்க ஆரம்பிச்சதால அடித்தாங்க முடியாத காலுக்காகவும் அந்த இடத்த விட்டு பறந்து போக ஆரம்பிச்சது. பிறகு புறா அந்த மூட்டையை திறந்து பார்க்க அதுக்குள்ள இருந்த குக்கு இன்னமும் மயக்கமாவே இருந்தான். உடனே குக்குவை தூக்கிட்டு இவங்க எல்லாரும் சோனாக்குரு வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. பியூட்டி, குக்குவை பத்திரமா பாத்துக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல குக்கு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிருவான். புறா அங்கிள், நீங்களும் ரீட்டா ஆண்டியும் இல்லைன்னா என்னால தனியா எதையும் செஞ்சிருக்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. சோனாக்குருவி ராத்திரி பூரா தன்னோட குழந்தைங்க நினைச்சு அழுதுகிட்டு அந்த புதர் செடிக்குள்ள உட்கார்ந்து இருந்தது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பொழுது விடிஞ்சதுமே சோனாக்குருவி தன்னோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இப்ப நல்ல வெளிச்சமா இருந்ததால சோனாக்குருவி தன்னுடைய காட்டுக்கு பறந்து வர்றதுல எந்த கஷ்டமும் இல்ல. அதனால அது வேகமா பறந்து வந்துச்சு. பொழுது விடிஞ்சதும் குக்கு கண் வச்சு எந்திரிச்சு உட்காந்துட்டான். பியூட்டி, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கு. நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். குக்கு, நீ ரொம்ப நேரம் தூங்கல, மயக்கமாயி கிடந்த. இப்படி சொன்ன பியூட்டி பிறகு நடந்தது எல்லாத்தையும் குக்கு கிட்ட எடுத்து சொல்லுச்சு. பியூட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் குக்குவுக்கு நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிச்சது. ஆமா பியூட்டி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. சக்கரை பொங்கலை சாப்பிட்ட உடனே எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. அப்படியே கீழே விழுந்துட்டேன். இதே சமயம் சோனாக்குருவியும் தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அம்மா, ராத்திரி பூரா நீங்க எங்க இருந்தீங்க? பியூட்டி, நம்ம காட்டுல உணவு கிடைக்காதால நான் பக்கத்து காடு வரைக்கும் பறந்து போயிட்டேன். திரும்பி வரப்ப இருட்டுனதால வழிய மறந்துட்டேன். அதனால்தான் மறுநாள் பொழுது விடிகிற வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு. பியூட்டி, நான் தான் நேத்தே சொன்னேன்ல அம்மா வழிய மறந்துருப்பாங்கன்னு. குக்கு, நீ எதுவும் பேசாத. அப்புறம் நீ செஞ்சது எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். பியூட்டி, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அத அம்மா கிட்ட நானே சொல்லிடுறேன். இப்படி சொன்ன குக்கு பிறகு நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட அழுதுகிட்டே சொன்னான். அம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தேன்னா எனக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. என்னை காப்பாத்த பியூட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. பிறகு கொஞ்ச நேரம் இவங்க எல்லாரும் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி குழந்தைங்களா, நம்ம பேசினது போதும். நம்ம 3 பேருக்குமே இப்ப நல்ல பசி இருக்கு. அதனால என்ன சாப்பிடணும்னு சொல்லுங்க, அம்மா உடனே செஞ்சு தரேன். அம்மா, எது
எது வேணாலும் செஞ்சு கொடுங்க, ஆனா சக்கரை பொங்கல் மட்டும் வேண்டாம். இப்படி சொல்லிட்டு கொக்கு சிரிக்க சோனாக்குருவியும் பியூட்டியும் அவங்க கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க.